ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 2/5/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். பிற்பகல் 1:05 வரை, பின்பு புனர்பூசம் நட்சத்திரம். இன்றைய திதி பஞ்சமி திதி. காலை 9:16 வரை, பின்பு ஷஷ்டி திதி. இன்று ஷஷ்டி விரதம். முருகப்பெருமானை வழிபட்டு அபிஷேகம் ஆராதனை செய்தால் குடும்பத்தில் சர்வ ஐஸ்வர்யங்களும் மங்களங்களும் உண்டாகும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் விலகி குடும்ப நல்லது நடக்கும். இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 மணி வரை. யமகண்ட காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் புதன், சுக்கிரன், ராகு, சனி. இன்றைய ராசிபலன் காண. மேஷராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தொட்டது துலங்கும் எதிர்பார்ப்புகள், கனவுகள், ஆசைகள் யாவும் இன்று நிறைவேறும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன், ராசிக்கு 4ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன் நீச்சம் பெற்றுள்ளார். ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், ராகு, சனி. எனினும் இன்று உங்களுக்கு தனலாபம் உண்டு, தனவரவு உண்டு, திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு, பூமி லாபம் உண்டாகும். எதிர்பார்த்த நபரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். திடீரென்று நண்பர்களுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். குடும்ப உறவினர்களின் வருகையால் மனதிற்கு நிம்மதி உண்டாகும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் குடும்பத்தில் இனிய செய்தி வந்து சேரும். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். திடீர் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவியிடையே தோன்றி மறையும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். இன்றே வரவை விட உங்களுக்கு அதிகம் செலவுகள் இருந்தாலும் வரவுகளும் அதிகமாகவே இருக்கும். வியாபார நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டு. கேஸ் வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இன்று வெற்றி உண்டு. சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் பேச்சாற்றல் திறமை உள்ளவர்களுக்கும் இன்று அனுகூலமான பலன்கள் உண்டு. குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக பயணங்களும் உண்டாகும். கல்விக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வியாபார நிமித்தம் பயணங்களால் எதிர்பார்த்த நபரின் உதவியும் கிடைக்கும். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். இன்று எதிர்பார்த்த தனவரவும் உங்களுக்கு உண்டாகும். அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். நீங்கள் பண உதவியை எதிர்பார்த்து காத்திருந்த உங்களுக்கு உங்களது வீடு தேடி அந்த பணம் கைவரும். நீண்ட நாட்களாக கடன் சம்பந்தமான பிரச்சனையில் சற்றே மனது சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு பண உதவியும் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் கைவரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பேச்சாற்றல் திறமை வெளிப்படும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். பூமி சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். பெண்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். குடும்பத்தில் சுப செய்திகள் வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நபரின் உதவியும் தனலாபமும் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய பணம் வந்து சேரும். தூரத்து உறவு முறையில் மகிழ்ச்சி நிறைந்த செய்தியும் உண்டாகும்.
ஆன்மீக பணிகளால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். அரசு அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு குடும்பத்தில் தீர்வு உண்டாகும். தாயார் வழி எதிர்பார்த்த உதவியை பெறுவீர்கள். சகோதரர் வழியில் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். மனைவி வழி எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு வந்து சேரும். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பூமி லாபம் உண்டு, தன லாபம் உண்டு. வியாபாரம் தொழில் சம்பந்தமாக எதிர்பார்த்த தன வளர்ச்சியும் உண்டாகும். வியாபார நிமித்தம் பயணங்களால் எதிர்பார்த்த பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக எடுத்த கடனை அடைப்பதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிறையும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரனின் சஞ்சாரம் மற்றும் உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கையுடன் உள்ளார். இன்று வியாபாரம் செழிக்கும். தனவரவு அதிகமாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். திடீர் தடுமாற்றங்களால் சற்று மனது அமைதியில்லாமல் இருக்கும். எனினும் அதை சமாளிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் திறமையும் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் என்று சற்றே பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். சகோதர வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு என்று நீங்கள் காரணமாக அமைவீர்கள். உங்களது வாய் வார்த்தைகளால் குடும்பத்தில் கலகம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பூமி சம்பந்தமாக பிறருடன் கலகிக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். அதனால் அமைதியாக இருப்பது நல்லது. பிறரின் சொத்துக்காக சற்று கலகங்கள் செய்வீர்கள். மனைவியுடன் இன்று நீங்கள் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று மனதிற்கு நிம்மதியை குலைக்கும் விதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பயணங்களால் வெற்றி உண்டாகும். அரசியல் சம்பந்தமாக எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அதனால் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கும் இன்று சிறப்பான நாளாகவும் இருக்கும். சிறு சிறு தடுமாற்றங்கள் ஏற்பட்டு பின்பு விலகும். குடும்பத்தில் தாயாருடன் நீங்கள் வாக்குவாதம் செய்வீர்கள். பண சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக குடும்பத்தில் பெரியவர்களுடன் கலகங்கள் செய்வீர்கள். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட்டு மாட்டிக்கொள்வீர்கள். கேஸ் வழக்குகள் வராமல் பார்த்து கொள்ளவும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். வியாபார நிமித்தம் பயணங்களால் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உற்றார் உறவினர்களின் பேச்சு வார்த்தைகளால் சற்று மனக்கலக்கங்கள் உண்டாகும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளில் ஈடுபட்டு ஒரு சிலருக்கு இன்று வெற்றி கிடைக்கும் நாளாக அமையும். பூமி சொத்து விற்பது வாங்குவது, வாகனம் விற்பது வாங்குவது சம்பந்தமான தொழில்களிலும் பணம் சம்பந்தமான தொழில்களில் பணம் கொடுப்பது வாங்குவது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வியாபார நிமித்தமும் தொழில் நிமித்தமும் இன்று இரட்டிப்பு லாபங்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு விளைபொருள்கள் மூலமாக லாபம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வாகன உதிரி பாகங்கள் சம்பந்தமான தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பழைய இரும்பு போன்ற தொழில் செய்பவர்களுக்கு இன்று திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் வாய்ப்பும் உண்டாகும். இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகமாகும். ஆன்மீக தொடர்புகள் அதிகமாகும். எதிர்பார்த்த நண்பரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு முயற்சிகள் யாவும் இன்று வெற்றியாகவே இருக்கும். தனலாபம் உண்டு. பூமி லாபம் உண்டு. அரசியலில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். நீங்கள் சொல்வதுதான் நடக்கும். உங்களது அதிகாரம் இன்று ஓங்கி இருக்கும். உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் நீச்சமாகி இருக்கிறார். எனினும் பூமி லாபம் உண்டு.
எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களுடன் இணைந்து பயணம் செய்வதன் மூலம் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பும் வந்து சேரும். தொழில் லாபம் அதிகமாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி மனப்பான்மை குறையும். செல்வாக்கு உயரும். சொல்வாக்கு அதிகமாகும். நீங்கள் சொல்வது நடக்கும். சொல்வது பலிக்கும். காத்திருந்த சுபசெய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். மனைவி வழி என்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். பெண்களால் இன்று அதிகமாக செலவுகள் வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் பயணம் கை கொடுக்கும். கல்வி சம்பந்தமாக எடுத்த கடனை அடைப்பீர்கள். உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். நீண்ட நாள் கனவு பலிக்கும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபம் உண்டாகும். காத்திருந்த இனிப்பான செய்தி குடும்பத்தில் உண்டாகும். புத்திர சம்பந்தமாக யோகம் வந்து சேரும். நீண்ட நாட்களாக காத்திருந்த கனவுகளும் பலிக்கும். எண்ணங்கள் ஈடேறும். இன்று பூமி லாபம் உண்டு. தொழிலில் அதிகமான வாய்ப்புகளும் உண்டு. தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த விரிசல்கள் மாறும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். இன்று தாய் வழி உறவால் இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். மனைவி வழி ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். கேஸ் வழக்குகள் சாதகமான வாய்ப்பை தரும். கேஸ் வழக்குகளில் வெற்றியும் உண்டாகும். இன்றே எதிர்பார்த்த பலனும் உண்டாகும். இன்று உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். குழந்தைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். விலையுயர்ந்த பொருட்கள் உங்களது வீடு தேடி வரும். இன்று கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். சிறு சிறு கலகங்கள் இருந்தாலும் அவை யாவும் நீங்கிவிடும். இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் தனவரவு நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், விரயஸ்தானத்தில் செவ்வாய் நீஜமாக இருக்கிறார். உங்களது ராசிநாதன் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உள்ளதால் தந்தையார் வழி எதிர்பார்த்த உதவிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பாக்கியாதிபதி உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்தாலும் பூமி லாபம் உண்டு. தந்தை வழி பூமி உங்களுக்கு சொந்தமாகும். நீண்ட நாட்களாக தந்தையாருடன் ஏற்பட்ட மனக்கலக்கங்களும் நீங்கிவிடும். மனஸ்தாபங்கள் நீங்கும். பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகள் வழி உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். மனஸ்தாபம் இருந்த குடும்ப உறவினர்கள் ஒன்றாவார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். தடைபட்ட திருமணம் இனிதே நிறைவேறும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கிவிடும். வீட்டில் பெண் பிள்ளைகள் இருப்பேன். சுப செய்தி சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் வந்து சேரும். சுப செலவுகளும் உண்டாகும். உறவினர்களின் வருகையால் மனதிற்கு மிகவும் அமைதி கிடைக்கும். பங்கு சந்தையில் இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். வியாபாரத்தில் தனவரவு அதிகமாகும். நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று நினைத்த பொருள் அல்லது வாகனம் இது போன்ற விலையுயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்குவீர்கள். தங்க நகையை அடகு வைத்து எடுக்க முடியாமல் சிரமப்பட்டிருக்கும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு அதை எடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் உண்டாகும். திடீர் தனவரவு உண்டாகும். ஏதோ ஒரு விதத்தில் அந்த நகை உங்களுக்கு வந்து சேரும். தாய்மாமன் உறவு முறையில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. குடும்ப உறவினர்கள் பிரிந்து போனவர்கள் ஒன்றுபட்டு உங்களுக்கு தேவையான உதவியை செய்வார்கள். கல்வி சம்பந்தமாக எடுத்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புக்காக வெளியூர் செல்ல வேண்டிய வாய்ப்பும் வந்து சேரும். அலுவலக பணிச்சுமை சற்று மனதிற்கு நிம்மதி அளிக்கும். திடீர் இடமாற்றம் பதவி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அரசியலில் ஜொலிப்பீர்கள். அரசியலில் செல்வாக்கு உயரும். உங்களது வாக்கிற்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். முன்னின்று குடும்பத்தில் காரியத்தை நிகழ்த்துவீர்கள். அதிகமான
பணவரவு இன்று உங்களுக்கு உண்டாகும். அதிகமான செலவுகளும் செய்வீர்கள். கௌரவம் உங்களுக்கு இன்று உயரும் விதமாக உங்களது நாள் இன்று அமையும். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே கேது உள்ளார். ஆன்மீகக்காரன் என்றாலும் உங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கும். பெண்களுடன் இன்று வாக்குவாதம் செய்வீர்கள். மனைவியுடனோ அல்லது சகோதரிகளிடமோ தாயிடமோ இன்று வாக்குவாதம் செய்வீர்கள். அது பணத்திற்காக இருக்கலாம் அல்லது பிற வேறு ஏதாவது காரணத்திற்காக இருக்கலாம். இன்று உங்களுக்கு கோபம் அதிகமாகவே இருக்கும். உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார். வியாபாரத்தில் உங்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபம் அதிகமாக இருக்கும். பட்டறை தொழில்கள், கடன் வாங்குவது கொடுப்பது சம்பந்தமான பண பரிவர்த்தனை, இது போன்ற தொழில்களில் உங்களுக்கு அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். கல்விக்காக எடுத்த கடனை அடைக்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் உங்களது கைக்கு வந்து சேரும். திருமண தடை அகலும். திருமணத்திற்காக பலவிதமான வழிபாடுகள் செய்தும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு நழுவிக்கொண்டே இருக்கும். அது இன்று நிவர்த்தியாகும் விதமாக குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். காத்திருந்த சுப செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். வேலை இல்லையே என்று வேலை தேடுபவர்களுக்கு அதற்கான வாய்ப்பும் வந்து சேரும். கல்விக்கு தகுந்தாற்போல் வேலை வாய்ப்பும் அமையும். ஒரு சிலர் அமைதியாக இருப்பார்கள். வேலை தனியாக தேடி வரட்டும், நானாக போய் வேலை செய்ய மாட்டேன், என்னை தேடி வரட்டும் வேலை என்று இருப்பார்கள். அதற்கான வேலை உங்களை தேடியே வரும் விதமாக இன்றைய நாள் அமையும். எடுத்த கடனை முடிப்பதற்காக வேறு கடன்களும் உங்களுக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். பெண்களுக்கு இன்று மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் நாளாக இருக்கும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். தொழில் மேன்மையுண்டு, தொழில் வெற்றியுண்டு. வாகனம் வாங்குவதற்காக வைத்திருந்த பணம் வேறு ஒரு செலவிற்காக அது மாறிப்போகும் சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு உண்டாகும். கல்விக்காக எடுத்த கடனை அடைப்பீர்கள். திடீரென்று உயர்கல்விக்காக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அயல் நாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். தாயார் தந்தையாருடன் அல்லது மாமியார் மாமனாருடன் சிறு சிறு கலகங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டு விலகும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின் சரியாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக காணப்படும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றுள்ளார். உங்களது ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம். தந்தையார் வழி ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கும். கோபத்தை குறைத்து கொள்வது உங்களது ஆரோக்கியத்திற்கு நல்லது செய்யும். தேவையில்லாத மனக்கவலைகளால் பாதிக்கப்படுவீர்கள். சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று அலட்டும். அதற்காக மருத்துவ உதவியும் உங்களுக்கு தேவைப்படும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. மூத்த பிள்ளையால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். மனதிற்கு சற்று வருத்தம் அளிக்கும். தொழிலில் மேன்மையுண்டு, வெற்றியுண்டு. தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். பட்டறை தொழில்கள், பரம்பரை தொழில்கள் யாவும் இன்று சிறப்பானதாகவே இருக்கும். வெளியூர் பயணத்தால் எதிர்பார்த்த நபரின் உதவியும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த சுப செய்தி குடும்பத்திற்கு வந்து சேரும். அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். நீண்ட நாட்களாக மேலதிகாரிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். ஒன்று உங்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் அல்லது உங்களது மேலதிகாரிகளே உங்களை விட்டு விலகி செல்லும் வாய்ப்பும் வந்து சேரும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். தொழிலில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் மறையும். பூமி சம்பந்தமாக கொடுத்த வழக்குகள், கேசுகள் வெற்றியாகும். சட்டத்துறையில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பேச்சாற்றல் திறமையால் இன்று நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்.
வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களால் அனுகூல பலன்கள் உண்டாகும். அரசியலில் செல்வாக்கு உயரும். அரசியலில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். குடும்பத்தினருடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தொழில் நிமித்தம் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். நண்பர்களுடன் இணைந்து புனித பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வியாபாரம் மற்றும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி நிம்மதி பிறக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் எதிலும் சற்று கவனமாக இருக்கவும். தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் முயற்சிகளில் சற்று கவனம் தேவை. வாகன பழுதுகள் ஏற்படலாம். உங்களது சகோதரர்களால் உங்களுக்கு அதிகமாக செலவுகள் வரும் வாய்ப்பும் உண்டு. தந்தையிடம் இன்று சற்று கலகம் செய்யக்கூடிய வாய்ப்பும் உருவாவதால் இன்று கொஞ்சம் மனதை கட்டுப்படுத்தவும், வாயை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ளவும். உங்களது பேச்சால் உங்களது வீட்டில் உள்ள பெரியவர்களின் மனதை நோகடிக்கும் விதம் இருக்கும். தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை. கூட்டு முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். சற்றே மறைமுக எதிரி தொல்லைகளால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். இன்று மனது ஏனோ உங்களுக்கு தடுமாற்றம் உண்டாகும். பெண்களால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். பெண் பிள்ளைகளால் உங்களுக்கு சற்றே மன வருத்தம் உண்டாகும். வீட்டில் செலவுகளும் அதிகமாகும். உங்களது பேச்சை இன்று யாரும் கேட்க மாட்டார்கள். அதனால் உங்களுக்கு இன்று கோபங்கள் அதிகமாகவே இருக்கும். தொழில் நிமித்தம் பயணங்களில் அலைச்சல்களும் உண்டாகும். சற்றே உடல் உபாதைகளும் வராமல் பார்த்து கொள்ளவும். வெயில் காலம் என்பதால் தாராளமாக நீர் பருகவும். சிறுநீர் உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். வீட்டில் பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். திடீர் செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருப்பதால் எதிலும் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். தேவையில்லாத வம்பு வழக்குகளில் ஈடுபட வேண்டாம். கேஸ் வழக்குகள் இன்று உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. எதிர்பார்த்த உதவி வருவதற்கு சற்றே தாமதமாகும். இன்று தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு தனலாபம் இருந்தாலும் திடீர் மனக்கவலைகள் உங்களை சற்று தடுமாற்றம் கொள்ள செய்யும். அலுவலக பணிச்சுமை உங்களுக்கு இன்று அதிகமாகவே இருக்கும். நண்பர்களுடன் நீங்கள் இன்று தேவையில்லாத பேச்சுக்களில் ஈடுபட வேண்டாம். கடன் தொல்லைகளால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். இன்று கணவன் மனைவியிடையே கலகங்கள் ஏற்பட்டு விலகும். கோபத்தை அடக்குவது இன்று உங்களுக்கு நல்லது செய்யும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு எதிர்பாரா விதமாக தன உதவி கிடைக்கும். என்றோ கொடுத்த பணம் இன்று உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. நீங்கள் நீண்ட நாட்களாக அல்லது எவ்வளவோ வருடத்திற்கு முன்பு நீங்கள் யாருக்காவது உதவி செய்திருப்பீர்கள், கடனாக கொடுத்திருப்பீர்கள். அது திரும்ப வராது என்று நினைத்து இருந்திருப்பீர்கள். அது உங்களுக்கு திடீர் தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப வரும். உற்றார் உறவினர்களிடையே சிறு சிறு கலகங்கள் உண்டாகும். பகை தோன்றி மறையும். சுப காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். நீண்ட நாட்களாக காத்திருந்த சுப செய்தியும் வந்து சேரும். வாகன சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை விஷயமாக வெளியூர் தொடர்பு உண்டாகும். பங்கு சந்தையில் உங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும். பணம் இரட்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். மற்றும் தொழிலில் லாபம் மிகுதியாகும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் அது இன்று உங்களுக்கு பாதிக்காவிதம் உங்களுக்கு உதவியும் கிடைக்கும். உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். ஒன்று உங்களுக்கு பதவி மாற்றம் அல்லது இடமாற்றம் உண்டு. அல்லது உங்களை மனதிற்கு வருத்தம் அளிக்க செய்த மேலதிகாரிகளே உங்களை விட்டு விலகி செல்லும் வாய்ப்புகளும் வந்து சேரும். நீண்ட நாட்கனவுகள் பலிக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகமாகும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும்.
தொழில் நிமித்தம் வெளியூர் பயணங்களால் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். காத்திருந்த சுப செய்தியுடன் தனவரவும் உண்டாகும். தொழிலில் புதிய முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். கூட்டுத் தொழில்கள் மூலம் உங்களுக்கு லாபம் அதிகமாகும். பூமி சம்பந்தமாக கொடுத்திருந்த கேஸ் வழக்குகள் வெற்றி பெறும். குடும்பத்தில் கொடுத்திருந்த கேஸ் வழக்குகள், கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. இன்று ஆதாயம் மிகுந்த நாளாகவும் இருக்கும். மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் நாளாகவும் இன்று அமையும். பெரியவர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். நண்பர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். இன்று உங்களுக்கு அரசு வழி ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். பூமியால் லாபம் அதிகரிக்கும். சகோதர வழியில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். தாயார் வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டு. உங்களது தாயார் வழி நீங்கள் நினைத்த உதவியும் நினைத்த பூசொத்தும் உங்களுக்கு வந்து சேரும். பூமியால் உங்களுக்கு லாபம் அதிகமாகும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபத்தை பெறுவீர்கள். வாகன சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். வாகன சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் இருப்பின் அவை சாதகமான பலனை அளிக்கும். புதிய வாகனம் வாங்க யோசனையும் உண்டாகும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அரசு அலுவலக பணி உங்களுக்கு சுமையாக இருக்காது. அதற்கான தீர்வுகளும் உண்டாகும். இதுவரை அலுவலக பணிச்சுமை அதிகமாக இருந்திருக்கும். இன்று உங்களுக்கு அதற்கான மாற்றம் உண்டாகும். ஒன்று இடமாற்றம், பதவி மாற்றம் அல்லது சம்பள உயர்வு, வேறு இடத்திற்கு மாற்றம், இவை இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். அரசியலில் உள்ளவர்களுக்கு இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அரசியலில் உங்களது வாக்கிற்கு இன்று மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். புதிய பொறுப்புகள் கைவரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கு இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லை சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முன்னேற்றம் உண்டாகும். உங்களது ஆரோக்கிய விஷயத்தில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. கால்நடைகளால் ஆதாயம் உண்டாகும். கட்டட கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். எண்ணங்கள் நிறைவேறும். ஆசைகளும் ஈடேறும். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். தனவரவு அதிகமாகும். தாயார் வழி உதவியும் கிடைக்கும். தாய்மாமன் உறவு முறையால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பூமி லாபம் உண்டு. வியாபார லாபம் உண்டு. வாகனத்தால் லாபம் அதிகமாகும். இன்று தொட்டது துலங்கும். இன்று தனவரவு அதிகமாக இருக்கும். மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசி அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். வாக்குகள் பலிக்கும். சொல்வது நடக்கும். வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய நாளாக இன்று அமையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பூமி சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கல் உண்டாகும். இன்று புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். புதிய முயற்சிகள் யாவும் இன்று வெற்றியாகவே இருக்கும். நண்பர்களுடன் இணைந்து புதிய தொழில் செய்ய யோசனை உண்டாகும். புதிய வாகனம் வாங்குவதற்கான யோசனையும் வந்து சேரும். தந்தையாரால் இன்று அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு, ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பயணங்கள் நிமித்தம் தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. கட்டட கலைஞர்களுக்கும் புதிதாக வீடு வைத்து குடி போகலாம் என்று நினைப்பவர்களுக்கும் சாதகமான அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். கட்டட கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் தனலாபமும் உண்டு. புதிய புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள்.
நண்பர்களுடன் இணைந்து கூட்டு தொழில் செய்வதில் லாபம் அதிகமாகவே இருக்கும். இன்று வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. தொழிலில் சற்று மந்தமான தன்மை ஏற்பட்டாலும் அதையெல்லாம் இன்று நீங்கள் சரி செய்து விடுவீர்கள். திடீரென்று ஏனோ மனது சற்றே தடுமாற்றம். இதை செய்ய வேண்டாம் என்று ஒரு சில சமயம் உங்களுக்கு தோன்றும். ஆனால் அவை யாவும் எதிர்த்து என்று நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். திடீர் பயணங்களால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். திடீர் ஆதாயம், தனவரவு உண்டு. பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபம் உண்டு. வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகும். வாகன சம்பந்தமான கலகங்களில் ஈடுபட்டு அது பிரச்சனையாகி கேஸ் வழக்குகள் என்று போனது என்று நிவர்த்தியாகும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். குடும்ப வழக்குகள் வெற்றி பெறும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகும். பெரியவர்களால் இன்று அனுகூலமான பலன்கள் உண்டு. வீட்டில் பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். உங்கள் கால் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். இன்று எதிர்பார்த்த விதம் இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். புதிய அறிமுகத்தால், புதிய நண்பரின் அறிமுகத்தால் இன்று உங்களுக்கு புதிய தொழில் செய்ய யோசனை உருவாகும். அதற்கான தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். கால்நடைகளால் ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் விளைச்சல்களும் அதிகமாக இருக்கும். பூமியில் விளையும் விளைபொருள்களுக்கு அதிகமான லாபத்தை பெறுவீர்கள். வாகனம் விற்பது வாங்குவது சம்பந்தமான தொழிலில் லாபம் இரட்டிப்பாகும். வியாபாரிகளுக்கும் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. பயணங்களால் எதிர்பார்த்த தனவரவும் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் நடப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே 4 கிரக சேர்க்கை. உங்களது ராசி அதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். 3ஆம் இடத்திற்குரியவர் உங்களது ராசியிலேயே உச்சம் பெற்றுள்ளார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். தாயாரின் உடல்நிலையில் அக்கறை கொள்வது நல்லது. தாயாரின் உடல்நிலையில் சற்றே பாதிப்புகள் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரம் இன்று செழிப்பாக இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், கெடுபிடிகள், போட்டி பொறாமைகள் விலகும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவ தொழில் சம்பந்தமாக அயல்நாடு பயணத்தால் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். ஆன்மீகம் மூலம் உங்களுக்கு பெரியவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக தேடுதல் அதிகமாகும். அதற்கான உதவியும் பெறுவீர்கள். கோவில் கட்ட வேண்டும் என்று நினைத்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டவர்களுக்கு அது நிவர்த்தியாகும் விதமாக உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். திடீர் அதிர்ஷ்டங்களும் தனவரவும் உண்டாகும். வைத்திய தொழிலில் உங்களுக்கு சாதகமான பலன்களும் தனவரவும் வந்து சேரும். மருத்துவ உபகரணங்கள் விற்பது சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு லாபம் மிகுதியாக இருக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக அமையும். இடம் மாற்றம், பதவி மாற்றம், உயர் பதவி, இது போன்ற பதவிக்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் இனிப்பான செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக அயல்நாடு பயணம் மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்பும் வந்து சேரும். அதற்கான உதவியும் கிடைக்கும். மேல் படிப்பிற்காக செல்வதற்காக ஒரு சிலருக்கு அந்த உயர்கல்விக்கான வாய்ப்பும் உண்டாகும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு அதிகமாகும். இரட்டிப்பு லாபம் தொழிலில் உண்டாகும். வாகன சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். அந்த வாகனம் உங்களுக்கே சொந்தமாகும்.
தந்தையார் வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றி பெறும். பூமி லாபம் உண்டு. பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபம் உண்டு. கல்வி சம்பந்தமாக எடுத்த கடனை அடைப்பீர்கள். கடன் தொல்லை அதிகமாக இருந்திருப்பேன், அவை தீர்ப்பதற்கான திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டாகும். இன்றே உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கும். எதிர்பார்த்த தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களுடன் இணைந்து பயணம் செய்வீர்கள். இன்று எதிர்பார்த்த நபரை இன்று சந்திப்பதன் மூலம் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். காதல் கைகூடும். திடீர் திருமண பேச்சு உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். காத்திருந்த சுபசெய்தியுடன் தனவரவும் உண்டாகும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். எப்போதும் கலகங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். எனினும் இன்று பணம் விஷயமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.